டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவு தைராய்டு. தைராய்டுங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா வியாதியா இல்லை. இங்கே நம்ம தொண்டையில் எல்லாத்துக்குமே தைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிறது இருக்கும். எப்போ அது அதிகமாக அதுக்கான சுரப்பிகளை அதிக சுரக்குதோ அது ஹைப்பர். சரி, சுரக்கவே இல்லை அப்படின்னா அது பார்த்தீங்கன்னாக்கா ஹைப்போ. இந்த ஹைப்போ ஆர் ஹைப்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கான மக்கள் இருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா உடல் பருமன் இல்லைன்னா ரொம்ப ஒல்லியாகி போயிட்டே இருப்பாங்க. ஆக தைராய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு சீக்கிரமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனால் சிம்பிளாக சரி பண்ணிவிடலாம். தைராய்டு அப்படிங்கிறது நம்ம உணவு குழாய் நம்மளுடைய சுவைநாளம் கூட கனெக்ட் பண்ணிட்டு நம்ம டோட்டலாக நம்மளுடைய டைஜஷன் சிஸ்டத்துல இருந்து எல்லா உறுப்புகளையும் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் அது சரியாக கவனிக்கலாம். அப்போ தைராய்டுங்கிறது எத்தனையோ உறுப்புகள் இருந்தாலும் அதுவும் முக்கியமான விஷயம். இந்த உள்நாக்கு தொங்குது பார்த்தீங்களா, அது என்ன உணவு குழாயில் ஒரு தனியாக ஒன்று தொங்குது சம்பந்தமே இல்லாமல், அதுதான் அலைனர். அந்த அலைனர் எதில் போய் கரெக்டாக ஒரு எனர்ஜி ஈச் 1 hour அதுலேருந்து ஒரு இன்சுலின் சுரக்கும், சொல்யூஷன் சுரக்கும். அது நாக்கு சுவைநாகலில் பட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிளாண்டுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும். ஒரு இன்ஜின் பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா லூப்ரிகன்ட் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 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 பட்டறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்ட போடும் போது தண்ணி ஒன்று சொட்டிக்கிட்டே இருக்கும், டக்கு 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 டக்கு. அப்படி இல்லைன்னா ஆயில் சொட்டிக்கிட்டே இருக்கும், அது ஓட்ட போட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த உள்நாக்கு சும்மா கிடையாது, ஒரு அமிர்தத்தை சொட்டி கொண்டே இருக்கும். அது எப்போ பார்த்தீங்கன்னா 1 hourக்கு ஒன்று இல்லாமல் 2 hours ஒரு 3 hours இல்லை விழாமல் கூட போகும். அப்போ தான் ட்ரெயின் ஆகுது, அங்கே தான் வறண்டு போகுது, அங்கே தான் உங்களுடைய நீர்த்தன்மை போகுது, உங்களோட லூப்ரிகன் செக்ஷன் நினைவு சுரப்பிகள் எல்லாமே லாக் ஆகுது. அப்போ என்ன ஆகும், வெற்றிடமாக இருக்கும் பொழுது காய்ந்த நிலம் எப்படி வெடிப்பு விடுமோ அதே மாதிரி தைராய்டு கிளாண்ட் வெடிப்புட தொடங்கும், அங்கே காய தொடங்கும், அங்கே சிங்க் ஆக தொடங்கும். அப்போத்தான் தைராய்டுங்கிற வியாதியை வைக்கிறோம், பேர் வைக்கிறோம். அதுக்கு தைராய்டு, உனக்கு தைராய்டு இருக்கு. அப்போ தைராய்டு கிளாண்ட் ஆல்ரெடி இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் அது ஹைப்போ ஒரு ஹைப்பர், அது பிரச்சனை ஆகும்பொழுது மட்டும்தான் அதுக்கு நம்ம தைராய்டு உனக்கு பிரச்சனை, உனக்கு பிரச்சனைன்னு சொல்றது. இப்போ தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ அதை கரெக்டான எனர்ஜியையும் கரெக்டான ஒரு லூப்ரிகேட் கொடுத்தோம்னா சரியாயிடும். இப்போ நம்ம அதுக்கான ஒரு சிகிச்சை முறை, அதாவது தொடு சிகிச்சையிலே நம்ம பண்ண வேண்டிய விஷயம். தைராய்டு கிளாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு கிளாண்ட். இதுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். அதன் மெத்தடே பாருங்களேன், அழகாக நம்ம வண்டி என்ன பண்ணுவோம், த்ராட்டில் கொடுக்கும். அதே மாதிரி கையில் பிடிச்சிக்கோங்க, சிம்பிள். இங்கே பிடிக்கும் பொழுது இந்த கிளாண்ட் வர்ம புள்ளியாக செயல்படும். இது மேலே போகும்போது இதை கை ஃப்ரண்ட்டில் கொண்டு போகணும். அதான் இங்கே பாருங்களேன், அவ்வளோதான். மேலே கொண்டு போகணும், இது கீழே போகும். நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். இப்படி பண்ணுறோம். அப்போ பாருங்க இந்த கை அப்படி மேலே கொண்டு போகணும். அப்படியே அதேமாதிரி 2 சைடும். காலையில் ஏந்திரிச்சோன்னா ஒரு 25-30 தான் செய்யுங்களேன், உங்களோட கிளாண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒர்க் பண்ணாமல் பிரச்சனையே கிடையாது, அதான் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சூப்பரான ரிசல்ட் பல பேருக்கு வந்திருக்கு. அற்புதமான ஒரு எக்ஸசைஸ் இது. இது ஸ்டிமுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அடிக்கடி தூண்டுதல். தூண்டுதல் இல்லாத மனிதன் எந்திரிச்சு ஓட முடியாது. அதே மாதிரி தான் இந்த கிளாண்டுக்கும் அப்படிதான். என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் அப்படி இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருந்தாலே போதுமான விஷயம். இந்த இடத்துல ஒரு பெயின் உருவாகும், வரட்டும், ஒரு ஹீட் ஒன்று உருட்டும், அதான் வேலை செய்ய போகுது. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது காலையில எந்திரிச்சோடனே இதை பண்ணணும், நைட்டும் பண்ணலாம். ஒரு கஷாயம். கஷாயம்னா நீங்கள் கசப்பாக இருப்பது தான் கஷாயம் கிடையாது. அதை நீங்கள் அழகாக எப்படி வேணாலும் கொண்டு போகலாம், டேஸ்ட்டாக கொண்டு வரலாம். அழகாக ஏலக்காய் போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. இதில் 3 முக்கியமான இலை. சீத்தா மரத்தோட இலை, மா இலை, அடுத்தது கொய்யா இலை. இந்த 3மே. ஒருவேளை உங்களுக்கு சீத்தா கிடைக்கல அப்படின்னா மா இலை ப்ளஸ் கொய்யா இலை எடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது ஒன்று கிடைச்சிச்சுன்னா, ஏதாவது மிஸ் ஆனால் பரவாயில்லை, அதுக்கு ஒன்று கிடைக்கலங்கிறதுக்காக சில பேர் குடிக்காமல் இருக்காங்க. சில பேருக்கு சார் இங்கே மா இலையும் கொய்யா இலையும் இருக்குது சார், ஆனால் எனக்கு இந்த சீத்தா மரத்தில் கிடைக்கலையே இலை, நான் என்ன பண்ணுறது, அதனால குடிக்காமல் வச்சுருக்கேன். சரி, இந்த 2 கிடைச்சாலே போதுமான விஷயம். இதுலேயே சூப்பர் டூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இந்த சீத்தா மரத்தையும் எடுத்துட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லையா எதுவுமே கிடைக்கல, சீத்தா மரம் இலை மட்டும் இருக்குது, அதை மட்டுமே எடுத்துக்கலாம். இல்லை சிங்கிளாக கூட எடுக்கலாம். ஆக இந்த கஷாயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு சர்க்கரை பிரச்சனை இல்லை, குறைபாடு இல்லைனாக்கா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்பலாம் கசக்காது, தோற்பாடு நல்லா தான் இருக்கும். ஆக சுகரை மெயின்டைன் பண்ணும், பேலன்ஸ் பண்ணும், அதே பிபியை பேலன்ஸ் பண்ணும். ஸோ டோட்டலாக உங்களுடைய ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் சுரப்பிகள் சுரக்கலையோ அது எல்லாத்தையும் தூக்கி விடக்கூடிய சக்தி தான் மா இலை, அதான் மகா இலை. இப்போ மகா சக்தி கொண்டதுதான் மா இலை. அப்போ பாருங்க, அடுத்தது கொய்யா இலை பாருங்க துளர்ப்புத்தன்மை இருக்கும், பசியை தூண்டும். எங்கே இருந்தாலும் தூண்ட வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கொய்யாவுடைய வேலை. ஸோ இது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த சீத்தாப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, கேன்சருக்கெல்லாம் சூப்பரான ஒரு மெடிசன். பழமும் சரி, அதே மாதிரி இலையும் சரி. அப்போது எங்கெங்கெல்லாம் ஒரு வைரஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, எங்கெங்கெல்லாம் இயங்காமல் இருக்குது, அதெல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயம் தான் இது. ஆக இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டிமுலேஷன் டைப்பு, அதே மாதிரி இந்த கஷாயம் 2 எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே போதுமான விஷயம்தான். அழகாக பேலன்ஸ் ஆகிருக்கும். இப்போ அவுட் அப்ளிகேஷனான ஒரு மருந்து இதான் கருஞ்சீரக எண்ணெய். இதை உள்ளேயும் எடுக்கலாம். கருஞ்சீரக எண்ணெய் காலையில் 1 ஸ்பூன் எடுக்கிறீங்க, இல்லைன்னா ஈவினிங் 1 ஸ்பூன் எடுத்தீங்கன்னா
நின்று அழகா அப்படியே உள்ள மெல்லமா ஒழுகணும். அந்த கிளாண்ட்ல படுற மாதிரி டபக்குன்னு முடிச்சு தண்ணி சில பேர் குடிப்பாங்க, அது மாதிரி குடிக்கூட. எண்ணெயை உங்களுக்கு கிளியர் ஆகணும், சீக்கிரமாவே இந்த பிரச்சனையில இருந்து வெளில வரணும்னு நினைச்சீங்கன்னாக்கா நீங்க எண்ணெயை கருஞ்சீரக எண்ணெய் காலையில எம்டியாவே குடிக்கலாம். அவுட் அப்ளிகேஷனுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 100 கிராம் கருஞ்சீரக எண்ணெய், 100 கிராம் ஆலிவ் ஆயில் எண்ணெய் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவுட் அப்ளிகேஷன் காலையில சும்மா லைட்டா தடவிக்கோங்க. வீட்டில் இருந்தீங்கன்னா, நீங்க ஆஃபீஸ்க்கு போற ஆளா இருந்துச்சுன்னா தேவையில்லை. ஸோ அதாவது நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது போட்டுக்கலாம். இரவு படுக்க போகும்பொழுது கொஞ்சோண்டு இந்த கிளாண்ட் தைராய்டு கிளாண்ட்ல அப்ளை பண்ணுங்க. இது உள்ள ஊடுருவி அது இயங்க செய்யும், இயங்காமையே இயங்க செய்யும். பாருங்க, மேலே தடவக்கூடிய ஆயில் எவ்வளோ சூப்பராக இருக்கு. அதே மாதிரி கஷாயம் ஒன்று, ஸ்டிமுலேஷன் பாயிண்ட் ஒன்று, தைராய்டு நார்மலுக்கு வந்துடும். நான் ரொம்ப நாளாக மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன் சார், உடனே நிறுத்தலாமா? நீங்கள் ஏற்கனவே மெடிசன் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிமுலேட் பண்ணுங்க, இறக்குங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு இதை ஸ்டாப் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு இதை ஸ்டாப் பண்ண பிறகும் இதையும் எடுத்துட்ட பிறகு ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்க. உங்களுக்கு நார்மலாக இருந்துச்சுன்னா அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த நேச்சுரல் ஃபுட் இருக்கு பார்த்தீங்களா, அது அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம். ஸோ நம்ம கழுத்தில் இருக்கக்கூடிய, அது மையத்தில் இருக்கக்கூடிய, அது கண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளாண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது ஹைப்பரா இதை மட்டும் எடுத்துட்டு வந்தாலே போதுமான விஷயம்தான். உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் வரும். எங்கெங்கெல்லாம் தைராய்டு மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் அந்த ட்ரை ஆகி கிடக்கோ, எங்கெங்கெல்லாம் ட்ரைன் ஆகி கிடக்குதோ, எங்கெங்கெல்லாம் அது புத்துணர்வு இல்லாமல் இருக்கோ, அது எல்லாத்தையும் ரீப்ளேஸ், அது உரம் போட்ட மாதிரி. அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம்தான் இந்த மெடிசின். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயம்தான். நல்ல தூக்கம் இருக்கணும். ஸோ அதனால நல்லா தூங்குங்க. அதே மாதிரி வேலையில ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றேன்னு சொல்லிட்டு சுட 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 நிறைய பேர் குடிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்டர் நிறைய குடிப்பாங்க, சும்மா ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஃப்ரிட்ஜை பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி குடிக்கணும்னு அடிட் பண்ணி வச்சிருப்பாங்க சில்லுன்னு. அதுவும் தைராய்டு கிளாண்டை பாதிக்கும். ரொம்ப அதிகமான சூடு குடிச்சாலும் தைராய்டு, சில பேர் டீ குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா கடன்னு குடிச்சிருவாங்க, சூடாக குடிக்கின்ற, அதுவும் பாதிக்கும். அளவும் மிஞ்சினால் அமிர்தமும் நெஞ்சு. இது அந்த வார்த்தை அடிக்கடி ஏன் சொல்றாங்கன்னா, எல்லாமே லிமிட்டா பேலன்ஸா வாழ்க்கையில நம்ம மெடிசன், உணவுகள் பிளஸ் முன்னோர்கள் சொன்ன வார்த்தை, இதெல்லாம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணாலே போதும், நமக்கு நோயே கிடையாது. ஆக எழுதி வைத்ததெல்லாம் உண்மை. அதுவும் பாதுகாப்பிற்காக நமக்காக எழுதி வச்ச ஒவ்வொரு சொல்லும் முத்துக்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.